அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கிற பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் மானிப்பாயில் கட்டுடை என்ற இடப்பகுதியில் நாங்கள் நிற்கிறோம். அதாவது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வீதி வந்து மானிப்பாய் காரநகர், அதாவது யாழ்ப்பாணம் மானிப்பாய் காரநகர் பிரதான வீதியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பகுதியில் வந்து எங்கள்கிட்ட ஒரு காணி ஒன்று விற்கிறதுக்காக வந்திருக்கு. இந்த காணி சம்பந்தமான மேலதிக விவரங்களை நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னர் இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் நம்மால் தொடர்ந்து பதிவிடப்படும் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இந்த காணியை பொறுத்தவரையில் இந்த காணிக்கு போற பாதையை பார்த்தீங்கன்னு சொன்னா பிரதான வீதியிலிருந்து இந்த காணிக்கு போற பாதை வந்து 16 அடி பாதையா தான் காணப்படுது. அதாவது இது வந்து பெரிய காணியை வந்து இரண்டு பிறப்பாக பிரிக்கப்பட்ட நிலையில இந்த காணி வந்து பிரதான வீதியிலிருந்து 4ஆம் காணியா காணப்படுது. அருகில உள்ள காணிகளை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னா அருகில் உள்ள காணிகள்ல 2 காணி துண்டுகள்ல வந்து வீடு கட்டப்படுறதை நீங்க அவதானிக்கலாம். அதாவது நீங்கள் இந்த பாதையில இந்த வீடியோ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வலதுகை பக்கத்தில் பாருங்க வீடு வந்து கட்டப்படுறதை தான் நீங்கள் அவதானிக்கலாம். இன்னொன்றில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போட் போடப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட ஒரு கட்டிட ஒப்பந்த நிறுவனத்தால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போட் போட்டு அதுக்குள்ள வந்து வீடு கட்டுறதுக்குரிய ஆயத்த வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறத நீங்கள் வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்த காணியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதான வீதி மற்றும் இன்னொரு வீதி முகப்பும் வந்து இந்த காணிக்கு இருக்குது. அதாவது இந்த பாதை நேராக போய் அந்த வீதியில அணுகும். ஆனால் இந்த பாதை வந்து தற்போது வந்து அடைக்கப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால் இந்த காணி துண்டுகளை கொள்வனவு செய்த கொள்வனவாளர்கள், அதாவது இப்ப இருக்கிற உரிமையாளர்கள் வந்து அந்த பாதையை ஓபன் பண்றதுக்கு வந்து விரும்பவில்லை. ஏனென்றால் அவங்களோட பிரைவேசி, அதாவது வெளியாட்கள் வந்து இந்த பாதையை பயன்படுத்துறதை தவிர்க்கிறதுக்காக அந்த பாதை வந்து இன்னும் ஓபன் பண்ணாம இருக்கு. விரும்பினால் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் வந்து ஓபன் பண்ணி பாவிக்கக்கூடிய தன்மையில தான் அந்த பாதையும் அமைந்திருக்கு. இப்ப நீங்க பாக்குறது தான் இந்த காணி. அதாவது இதுல பார்த்ததுதான் முதலாவது எல்லை. இந்த எல்லையை தொடர்ந்து அங்கால் அடுத்த எல்லை, அதாவது 2 பரப்பு காணிகளா தான் இந்த காணி காணப்படுது. இந்த காணி வந்து பிரதான வீதிக்கு மிக அருகில அமைதியான சூழல்ல அமைஞ்சிருக்கிறதால குடியிருப்பு பகுதிக்கு ஏற்றதாகத்தான் இருக்கும். அதாவது நீங்கள் வீடுகளை வந்து அமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வீடுகளை பொறுத்தவரையில் நீங்கள் வடக்கு, தெற்கு, கிழக்கு வாசல் வீடுகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். கூடுதலான ஆக்கள் தமிழாக்கள் வந்து விரும்பினோம் வடக்கு வாசல் வீடு அமைக்கிறதுக்கு. அதாவது இந்த காணியை பொறுத்தவரையில் வடக்கு வாசல் நிலையத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த காணி வந்து அமைந்திருக்கு. அதோட இந்த காணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பயன்தரும் தென்னை மரம் வந்து கிட்டத்தட்ட 15 காய்க்கிற தென்னை மரங்கள் வந்து இந்த காணிக்குள்ள இருக்குது. அடுத்ததா நாங்கள் காணியின் விலையை பார்த்தோம்னு சொன்னா இந்த காணிக்கு உரிமையாளரால சொல்லப்படுற விலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பரப்புக்கு வந்து 68 லட்சம் 2 பரப்பு காணி காணப்படுதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அதே நேரம் விலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மெலிவாக இருக்கிறதால நீங்கள் இதை வாங்கி உங்களோட குடியிருப்பு தேவைக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணியை வாங்க ஆர்வமுள்ள ஆட்கள் இருந்தால் நான் அதுக்காக வந்து என்னன்னு சொன்னா 2 தொலைபேசி இலக்கம் இந்த காணொலியின் மேல் பகுதியில் வந்து கொடுத்திருக்கிறேன். அந்த 2 தொலைபேசி இலக்கத்தில் ஏதாவது ஒரு தொலைபேசிக்கு அழைப்படுத்தி நீங்கள் இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக விவரங்களை கதைச்சு விலையை பேசி தீர்மானிச்சு இந்த காணியை வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோண்ட கடைசி பகுதியில் நீங்கள் வந்து மற்ற பகுதி பாதையை நீங்கள் பார்க்கலாம். அதாவது பிரதான வீதியிலிருந்து பாதை தவிர்த்த மற்ற பாதையை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து இது போன்று மற்றுமோர் விளம்பர வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.